தமிழ்நாடு பிராமணர் சங்கம் அசோக் நகர் கிளை மத்திய சென்னை மாவட்டம் சார்பில் உலக க்ஷேமத்திற்காக 108 சுவாசினி பூஜை நடைபெற்றது. தமிழ்நாடு பிராமணர் சங்கம் அசோக் நகர் கிளை மத்திய சென்னை மாவட்டம் சார்பில் உலக க்ஷேமத்திற்காக 108 சுவாசினி பூஜை தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் மாநில செயலாளரும் அசோக் நகர் கிளை தலைவருமான பிராமண சேவா விபூஷன் ஸ்ரீமதி டாக்டர் லலிதா சுகுமார் அவர்கள் தலைமையில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு கிளை பொதுச் செயலாளர் பிராமண சேவா பூஷன் ஸ்ரீமதி உஷா ஸ்ரீதர் வரவேற்புரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து மத்திய சென்னை மாவட்ட தலைவர் பிராமண சேவா பூஷன் ஸ்ரீ சதீஷ்குமார் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக சாய் சங்கரா மேட்ரிமோனியல் சென்னை முனைவர் என் பஞ்சாபகேசன் மற்றும் சங்கரா டிவி புகழ் ஜோதிடர் அருளமுதம் பார்த்தசாரதி குருஜி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மேலும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் மாநில தலைவர் சேவாரத்னா திருவெற்றியூர் ஸ்ரீ என் நாராயணன் அவர்கள் சிறப்புரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறும்போது, உலக க்ஷேமத்திற்காக 108 சுவாசினி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது என்றும், பிராமணர் சங்கம் என்பது யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல, அனைவரும் அனைத்து நலன்களையும் பெற வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். மேலும் இவ்வுலகில் வாழும் அனைத்து மனிதர்களும் ஒன்றுதான், அதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 108 சுவாசினி பூஜை என்பது உலக நன்மைக்காக பிரத்யேக பூஜை, அனைவரும் நலம் பெற வேண்டும். இந்து தர்மத்தையும் இந்து பாரம்பரியத்தையும் நாம் தொடர்ந்து நம்முடைய சந்ததியர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். பிராமணர்கள் அன்புக்கும் அரவணைப்புக்கும் எப்போதும் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள், அதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து வழிநடத்திய அசோக் நகர் கிளை தலைவர் ஸ்ரீமதி டாக்டர் லலிதா சுகுமார் அவர்களுக்கு எனது மனம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். இன்றைய தினம் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் அசோக் நகர் கிளை மத்திய சென்னை மாவட்டம் சார்பில் இன்றைய தினம் உலக நன்மைக்காக யோகக்ஷேமத்திற்காக விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம், லலிதா சகஸ்ரநாம பாராயணம் மற்றும் மிகச் சிறப்பாக 108 சுவாசினிகள் பூஜை நடைபெறுகின்றது. இதுபோன்று தமிழகத்தில் பல பகுதிகளில் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் உலக க்ஷேமத்திற்காக நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றோம். நாங்கள் இன்றைய தினம் சனாதன தர்மத்திற்கு ஏற்பட்டுள்ள பல சவால்களை எல்லாம் கையாளுகின்ற வகையில் ஒரு மாபெரும் இந்து ஒற்றுமைக்காக பாடுபடுகின்ற இந்த நேரத்தில் பிராமணர்கள் தங்களுடைய இந்த பாரம்பரியத்தை காத்துக்கொண்டு இந்து ஒற்றுமைக்கு பாடுபட வேண்டும் என்ற செய்தியினை பிராமணர் சங்கம் தமிழகம் முழுவதும் நாங்கள் எடுத்துச் செல்கின்றோம். அடிப்படையில் இன்றைய லலிதா சுகுமார் அவர்கள் அவருடைய சக நிர்வாகிகளும் இந்த ஏற்பாடுகளுடன் மிகவும் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். ரொம்ப முக்கியமான விசேஷம், கலந்து கொண்ட சகோதரிகள் தலைவர் வந்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக நான் இதை காண்கின்றேன். உலக நன்மைக்காக செய்த ஒரு நிகழ்ச்சி, இது மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. ரொம்ப மகிழ்ச்சி இதை கலந்து கொள்வதில்லை. நிறைய சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான பேர் பங்கு கொண்டிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில். ஸோ இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சுவாசனம் அவர்கள் அதாவது கன்னியா பூஜை, தம்பதி பூஜை அதெல்லாம் செய்து லலிதா சகஸ்ரநாம விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் முடித்து சுவாசினிகள் அத்தனை பேருக்கும் பூஜை செய்து அவர்களுக்கெல்லாம் இது கொடுத்து பிரசாதங்கள் கொடுத்து இங்கே அற்புதமாக செய்கின்றோம். இது ஒரு புது முயற்சி இல்லை, மிகப்பெரிய முயற்சி இது. இதை எடுத்து செய்கின்ற மிக நகர் கிளையினுடைய லலிதா அவர்களை பாராட்ட வேண்டும். பங்கு சகோதரிகள்லாம் முறை பாராட்டணும். இத்தனை பேரும் பல பகுதிகளிலேருந்து அவர் சிரமத்தை பார்க்காம அங்கேருந்து வந்திருக்காங்க. அவருடைய சகோதரிகள்லாம் அவங்க எல்லாருடைய உங்களுடைய ஈடுபாட்டை, உங்களுடைய பக்தியினை நாங்கள் பாராட்டுகின்றோம். அந்த வகையில் மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, உலக நன்மைக்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி, ஒரு மாபெரும் பிராமண சங்கமம், இந்து ஒற்றுமையை நோக்கி பயணிக்கின்ற பிராமண சங்கமம். இந்த 27/7/2025 நடக்கும் இந்த 108 சுவாசினி பூஜையின் கதை ஒரு சிறிய ஏனென்றால் தெரிந்தவர்கள் சில பேர் வந்திருப்பேன், தெரியாதவா வந்திருப்பேன். இந்த 108 சுவாசினிய கண்டெடுத்தது எப்படின்னா, நாங்க ஒரு 23/5/2023 அன்னைக்கு ஒரு சகசரநாமம் சொல்றதுன்னு பாராயணம் ஆரம்பிச்சோம். விஷ்ணு சகசரநாமம், லலிதா சகசரநாமம் எல்லா வீட்லயும் எல்லா ராத்திரியும் ஒரு வாரம், ஒரு 8 வாரம் எங்க ஆத்துல வச்சுட்டு, அப்புறம் அந்த வைப்ரேஷன் எல்லாருக்கும் பரவணும்னு எல்லா ராத்திரியும் அந்த லலிதா சகசரநாமத்தை நாங்க எங்க பிராமண சங்கம் தமிழ்நாடு பிராமண சங்கம் அசோக் நகர் கிளை
நான் தவறுதலுக்கு மன்னிக்கவும் தலைவரே. நம்ம பிராமண சங்கம் அசோக் நகர் கிளை தலைவர் நான் லலிதா சுகுமார். நான் எல்லாருக்கும் அது பரவணும்னு எல்லா ராத்திரியும் எங்க குரூப்ல மகளிர்ல இருக்கிறவா புருஷா இருக்கிறவா எல்லா ராத்திரியும் ஒரு நாள் 2.25 வருஷம் 108 வாரம் 2.25 வருஷம் கரெக்டா நோட் பண்ணி பாருங்க. 108 வாரத்தை பிரிச்சு பாருங்க. 2.25 வருஷம் 108 வாரம் ஆச்சு. அந்த 108 வாரம் ஆன உடனே சுவாமியும் அம்பாளும் நம்மள எதிர்பார்த்துட்டு இருப்பாளோ இல்லையோ, ஏதாவது ஒரு பெருசா வேணும் அவளுக்கு. எல்லாரும் கூட்டத்தோட குளிர்தேலோ ரெம்பாவாய் கூடி இருந்து குளிர்தேலோ ரெம்பாவாய்ன்றது பகவானோட இது. அம்பாளுக்கு கோஷ்டி பிரியா, வீர கோஷ்டி பிரியா. அதனால வீர கோஷ்டியா, பாடலி, குசும பிரியா, அந்த மாதிரி எல்லாருமா இருந்து இத மொத்தமா இருந்து பண்ணணுன்றதுக்காக நம்ம தலைவரும் 7வது முறையா 2025 to 2030 மாநில தலைவரா மறுபடியும் ஒருமனதாக தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த மாநில தலைவர் தேர்ந்தெடுத்த போது இதுவும் கரெக்டா அங்க உட்கார்ந்தது. அம்பாள் கரெக்டா அங்க உட்கார்ந்தாங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கிளை நிர்வாகிகள் பத்மா வெங்கட்ராமன், கணபதி, லட்சுமி, பாலாஜி, சுகந்தி, கல்யாணி உள்ளிட்ட தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு ஏற்பாட்டினை அசோக் நகர் கிளை தலைவர் ஸ்ரீமதி டாக்டர் லலிதா சுகுமார் அவர்கள் மிகச் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்ததற்கு சங்கத்தின் சார்பில் அனைவரும் நன்றியையும் பாராட்டும் தெரிவித்தனர்.